வர வர தாவேக்கால இருக்க குற்றங்குறைகளை சொன்னாலே அவனை தூக்கி திமுகவில் சேர்த்து விட்டுறாங்க. திமுகவில் வந்து 200 ஊப்பி அவங்க வந்து 200 வாங்கிட்டு இப்படி பேசுகிறாங்கன்ட்டு. உங்களை பன்மையாக கண்டிக்கிறேன், உங்களை எச்சரிக்கிறேன். 200 சொல்லாதீங்க, 20,000 30,000 அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா கொடுக்கணும்னு நினைக்கிற திமுக கூட ஒரு 20,000 30,000 கொடுக்கணும். அதே சமயம் திமுக தலைமைக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தாவேக்கா அமைச்சர்களையும் தாவேக்கா அரசையும் தாவேக்கா காரங்களுடைய இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை சொல்கிறப்போ எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை தாவேக்கா என்ன சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை தான் எங்களுக்கு கொடுக்கணும். சும்மா 200 கொடுத்து ஏமாற்றக்கூடாது. புரியுதா? திமுக தலைமை இதை கண்டிப்பாக கவனிக்கணும். இருக்கிற 200 கொடுத்து ஏமாத்தான்னு பார்க்குறீங்களா? ஒரு 20,000 30,000 அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், பேசுகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இவனுங்க மேலே உள்ள குறைய சொன்னோம்னா, இவனுங்க அரசு மேலே உள்ள குறைய சொன்னோம்னா அவனுங்க உடனே இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சு வாயடைக்கணும்னு பார்க்குறாங்க. இவனுங்க கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. புழுகு முட்டை, போதைப்பொருள், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சராக இருக்காங்கல்ல, இவங்ககிட்ட இருக்க குறைய சொல்லவே கூடாது. சொன்னோம்னா ஆளுங்களை வச்சு அவங்கள தகாத வார்த்தைகளில் பேசி முடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா திமுகன்னு முத்திரை குத்துறாங்க. ஆக்சுவலி ஒரு உண்மையை என்ன சொல்லணும் தெரியுமா? இங்கே இருக்கிறவன் பூரா ஒரு திராவிடியன் ஐடியாலஜி இருக்கிறவன், திராவிட சிந்தனை கொண்டவர்கள், அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர அதில் அதிமுக திமுகலாம் பிரித்து பார்க்க முடியாது. எல்லாமே பெரியார்லேருந்து அண்ணாட்டேருந்து உருவான கட்சிகள் தான். இந்த மண்ணை வந்து வளப்படுத்தியது, இந்த மண்ணை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனது நம்பர் 1ன்னு நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் சொல்கிறீங்களே, அந்த நிலைமையை உருவாக்கி வச்சது யார்? அதிமுகவும் திமுகவும் மாறி 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 ஆட்சி புரிஞ்சு இப்படி ஒரு நிலைமையில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் பண்ண முடியாது. குறை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த விமர்சனத்தை தாங்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் 200 சொன்னாலும் சரி தான், 400 சொன்னாலும் சரி தான், அதை பற்றி கவலை கிடையாது. கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுற நேரத்தில் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் போட்டுக்கோங்க. புரியுதா? இல்லை என்ன வேணால் சொல்லிக்கோங்க, திமுகனே சொல்லிக்கோங்க. அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. வெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே. அது யாராக இருந்தாலும் சொல்லலாம்.